உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. ஹல்லேலூயா. சோஸ்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில் கூட நன்றியுள்ள மனதோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கொடுத்த இந்த அருமையான நாளுக்காக நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவரே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளில் ஆண்டவரே கர்த்தாவே இவர்களை ஆசீர்வைத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே வார்த்தை எடுக்கிற ஆண்டவரே போத கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, இந்த நாளை ஆசீர்வைத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே வெறுமையாக போகாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே ஆண்டவரே உமது மன்னாவை புசிக்கத்தக்கதாக ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இன்றைய நாளில் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக வருகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எஜமானனே நெஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே. எஜமானனே நெஜமானனே, என்றும் நடத்தும் எஜமானனே. மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ, நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்கச் செய்தீரே. என் ஆதாரமே என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. என் ஆதாரமே என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் தொடரச் செய்தவர், நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி உள்ளவர். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன். உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன்.
இயேசுவின் கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். அவர் அன்பிற்கு நிகரே இல்லை. ரோமர் 8:12-25 வரை. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அளித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே தம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. ஆதனென்றால் கிறிஸ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தின் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே அந்த சிருஷ்டியானது சுயேஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயை கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியை ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவுமல்லாமல் ஆவின் உதற்பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்தி சுவகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் இரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தன் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்புவோம் ஆகில் அது வருவதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலியடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலியடைத்தார். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும்.
வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24 தொடக்கம் 30 வரை. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதைகளை விதைக்க மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் கைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கும் கட்டுகளாக்க கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னார். இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வாரம் நாம் வாசிக்க இருக்கும் நற்செய்தி பகுதியானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 24வது வசனம் தொடங்கி 30ஆம் வசனம் வரையிலான பகுதியும், அதன் பிறகு 36வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரையிலான வேத பகுதியாக காணப்படுகிறது. மத்தேயு 13வது அதிகாரத்திலே நாம் இன்று பார்க்கும் இந்த 2 வேத பகுதியில் உள்ள காரியம் என்னவென்றால், இயேசு ஜனக்கூட்டத்தோடு பகிர்ந்து கொண்ட உவமைகளில் ஒன்றை முதல் பகுதியிலும், பின்னர் அதன் பொருளை அவர் தம்முடைய சீஷர்களுக்கு விளக்கி கூறின சம்பவமானது 2வது பகுதியிலும் நாங்கள் பார்க்க போகின்றோம். ஆகவே இந்த உவமையின் பொருள் என்னவென்றால், அந்த உவமையின் பொருள் நமக்கு நன்றாக தெரியும். அதை புரிந்து கொள்ள மிக எளிமையான ஒன்றாக காணப்படுகிறது. இது நடைமுறைக்கு மிகவும் உகந்ததாகவும் இன்றைய நமது வாழ்க்கைக்கு மிகவும் பொருத்தமானதாகவும் இருக்கிறது. அடிப்படையிலே பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது என்றும், நாம் அதில் எப்படி வாழ வேண்டும் என்றும், இந்த உலகம் செயல்படும் விதங்கள் எப்படிப்பட்டது என்றும்
இயேசு இங்கே பல உவமைகளுக்கூடாக காண்பித்து கொடுக்கின்றார். வெவ்வேறு நாடுகள் தங்கள் தேசங்களில் கடைபிடிக்கும் சட்டங்கள் இருக்கிறது. வெவ்வேறு ராஜ்யங்களுக்கு, பிரதேசங்களுக்கு அல்லது நாடுகளுக்கென்று ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். அந்த ராஜ்யத்தை உருவாக்கிய கலாச்சாரத்துக்கு அல்லது அந்த சட்டங்களுக்கு கீழ் மக்கள் செயல்பட்டு வருகிறார்கள். பரலோக ராஜ்யத்திலும் அதே போலதான். அங்கே நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார். ஒரு ராஜ்யம் நிலையாக நமக்கு இருக்கிறது. ஒரு கூட்டம் மக்கள் மற்றும் ஒரு கலாச்சாரம் அங்கே இருக்கிறது. இது இந்த உலகில் செயல்படும் வேறு எந்த நாட்டை போலவோ அல்லது சில நாடுகள் கொண்டிருக்கும் வெளிப்புற சட்டத்திட்டங்களைப் போலவோ அல்ல. இது மிகவும் வித்தியாசமானதாக காணப்படுகிறது. இன்றைய நாடுகளைப் போல அது ஒரு குறிப்பிட்ட புவியியல் இருப்பிடத்தால் வரையறுக்கப்பட்ட ஒன்றோ கிடையாது. மாறாக அந்த ராஜ்யமானது தேவனுடைய ஆவியானவர் செயல்படும் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சீஷர்கள் அனைவரும் ஒன்று கூடி இருக்கின்ற இடமாக அதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல நாம் இருளில் ராஜ்யமும் தேவனுடைய ராஜ்யம், இந்த 2 காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது இருளின் ராஜ்யம் என்று ஒன்று இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் என்று இன்னொன்று இருக்கிறது. அதுபோலவே இருளின் ராஜ்யம் என்றும் அங்கே மற்ற எந்த ராஜ்யத்தை போலவே இருளின் ராஜ்யத்துக்கும் அதன் சொந்த சட்டங்களும் அத்தோடு அதற்குரிய சொந்த செயல்பாட்டு முறைகளும் இந்த இருளின் ராஜ்யத்துக்கு இருக்கிறது. அதற்கென்று ஒரு சொந்த ஆட்சியாளனும் இருக்கிறான். எபேசியர் புத்தகத்திலே அந்த ஆட்சியாளன் சாத்தான் என்றும் ஆகாய மண்டலத்தின் அதிபதி என்றும் அவனை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே பிசாசுக்கு, அவனுடைய அசுத்த ஆவிகளுக்கு, அவனுடைய சேனைக்கு அங்கே ஒரு சேனையாக அவர்கள் செயல்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதற்குள்ளேயே ஒரு முழுமையான படிநிலை அமைப்பு இருக்கிறது. அதிலே பெரியவர், அதற்கு அடுத்த கட்டம், அதிலே தாழ்ந்த அதிகாரமுள்ள என்று அந்த அதிகாரத்திலே கூட ஒரு படிநிலை காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். பரலோக ராஜ்யத்தை எதிர்த்து இந்த உலகம் முழுவதும் எதிரியானவன் பல்வேறு வழிகளிலே செயல்பட்டு வருகிறான். ஆகவே ஒன்றுக்கொன்று எதிராக போரிட்டு கொண்டிருக்கும் 2 ராஜ்யங்களுக்கு இடையிலே நாம் சிக்கியிருக்கிறோம். அந்த 2 ராஜ்யங்கள் தான், ஒன்று தேவனுடைய ராஜ்யம், மற்றது இருளின் ராஜ்யம். தேவன் எப்படி செயல்படுகிறாரோ அப்படியே எதிரியாகிய பிசாசும் செயல்படுகிறான். நான் இதை அடிக்கடி சொல்லும் விதம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கைக்கென்று தேவனுடைய ஒரு திட்டம் இருக்கிறது என்று நாம் பேசுகிறோம். அதுபோலவே எதிரிக்கும் ஒரு திட்டம் இருக்கிறது. அவனுக்கும் நம்முடைய வாழ்க்கை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது. அவனுடைய திட்டம் என்னவென்றால் திருடுவதும், கொல்லுவதும், அழிப்பதும். ஆனால் இயேசுவினுடைய திட்டமோ நமக்கு ஜீவனை கொடுப்பதும், அந்த ஜீவனை பரிபூர்ணப்படுத்துவதுமாக இருக்கிறது. எனவே நமக்கு முன்னால் நாம் எடுக்க வேண்டிய ஒரு தெரிவு இருக்கின்றது. நாம் இருளின் அதிபதியுடன், இருளின் ராஜ்யத்தோடு சேர்ந்து அதே விதமாக தொடர்ந்து வாழ்ந்து செயல்பட போகின்றோமா, அல்லது நாம் வெளிச்சத்துக்குள்ளே, அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குள் அடியெடுத்து வைத்து நம்முடைய வாழ்க்கையை முழுமையாகவும் பரிபூர்ணமாகவும் வாழ்ந்து நித்தியம் முழுவதும் தேவன் நமக்காக வைத்திருக்கும் எல்லா நன்மைகளையும் அவருக்குள்ளாக அனுபவிக்க போகின்றோமா? இந்த உலகில் நம்முடைய சொந்த பூமிக்குரிய ராஜ்யங்கள், அரசாங்கங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த உலகில் 2 முற்றிலும் மாறுபட்ட நோக்கங்களுடன் போரிட்டு செயல்படும் வேறு 2 ராஜ்யங்களும் இருக்கின்றது. ஒன்று மனிதனை அழிக்க முயற்சிக்கின்றது, மற்றொன்று மனிதனுக்கு ஜீவனை கொடுக்கவும் இருளில் இருப்பவற்றை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அதை மீட்கவும் சீரமைக்கவும் முயற்சிக்கிறது. எனவே இந்த 2 யதார்த்தங்களும் இன்று உலகில் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டு வருகின்றது. எனவே இயேசு இந்த உவமையை சொன்னபோது, பரலோக ராஜ்யம் தனது நிலத்திலே நல்ல விதைகளை விதைத்த ஒரு மனுஷனுக்கு ஒத்தது என்றும், ஆனால் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்த போது அவனுடைய சத்துரு வந்து கோதுமைகளுக்கு நடுவே களைகளை விதைத்து போய்விட்டான் என்றும் இயேசு ஒரு உவமையிலே கூறுகிறார். கோதுமை முளைத்து கதிர்கள் வந்தபோது கோதுமையோடு சேர்ந்து களைகளும் தோன்றின. எனவே அந்த நிலத்தின் சொந்தக்காரரிடம் வேலைக்காரர்கள் வந்து குழப்பத்தோடு, ஐயா, நீங்கள் உங்கள் வயலிலே நல்ல விதையைத்தானே விதைத்தீர்கள், அப்படி இருக்க இந்த களைகள் எங்கிருந்து வந்தன என்று கேட்டார்கள். நிலத்தின் சொந்தக்காரர் கோதுமையை விளைவிக்கக்கூடிய சரியான விதையைத்தான் விதைத்தான் என்பதை அவர்கள் கண்டார்கள். ஆனாலும் அந்த கோதுமை விதை வளர வளர
அவர் நடாத வேறு ஏதோ ஒன்று அதனோடு சேர்ந்து வளர்ந்திருந்தது. ஆகவே எப்படி அவரால் கோதுமையுடன் வேறொன்றை நட முடிந்தது என்று அவர்கள் சிந்தித்து குழப்பமடைந்தார்கள். இருந்தாலும் அந்த கோதுமையுடன் களைகளும் வளர்ந்து கொண்டிருந்தன. அதற்கு அந்த சொந்தக்காரர் எதிரிதான் அதை செய்து சத்துருதான் அதை செய்திருப்பான் என்று பதிலளிக்கிறார். வேலையாட்கள் அவரிடம், அப்படியானால் நாங்கள் போய் அவற்றை பிடுங்கி எறியட்டுமா என்று கேட்டார்கள். இங்குதான் கதை சூடு பிடிக்கிறது, சுவாரஸ்யம் அடைகிறது. ஏனென்றால் களைகளை பிடுங்குவது என்பது வழக்கமாக செய்யும் ஒரு காரியம் கிடையாது. காய்கறி செடிகள் வளர்க்கும் நிலமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த தோட்டமாக இருந்தாலும் சரி, நாம் வளர்க்க விரும்பும் பயிரின் உயிரை நெரித்து கொள்ள முயற்சிக்கும் களைகளை நாம் கண்டிப்பாக அகற்றி விடுவோம். ஆனால் இந்த விடயத்தில் அவர் அப்படி இல்லை என்று கூறுகிறார். ஏனென்றால் நீங்கள் களைகளை பிடுங்கும் போது அவற்றுடன் கோதுமையும் வேரோடு பிடுங்கிவிட சில நேரத்தில் ஏற்படலாம். எனவே அறுவடை வரைக்கும் இரண்டையும் ஒன்றாக வளர விடுங்கள் என்கிறார். அதாவது அந்நாட்களில் அறுவடை செய்பவர்களிடம் முதலில் களைகளை சேகரித்து அவற்றை எரிப்பதற்காக கட்டுகளாக கட்டி பின்னர் கோதுமையை சேகரித்து களஞ்சியத்துக்கு கொண்டு வரும்படிதான் சொல்லுவார்கள். இப்போது மீண்டும் 36வது வசனம் முதல் 42வது வசனம் வரையிலான வசனங்களில் அதன் அர்த்தம் என்ன என்பதை இயேசு மிக அழகாக விளக்கப்படுத்துகிறார். இந்த உலகில் நல்ல விதையை விதைப்பவர் ஆண்டவராகிய இயேசு. பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசுவால் நல்ல விதையை மட்டுமே விதைக்க முடியும். ஆனால் இயேசு விதைக்கும் அந்த நல்ல விதைக்கு அருகிலேயே தீய விதையை விதைக்கும் ஒரு உண்மையான சத்துரு, ஒரு எதிரி இருக்கிறான். சாத்தான் தான் அதை செய்கிறான். தேவன் எங்கு செயல்படுகிறாரோ அங்கு சாத்தானும் இருந்து அதை போலியாக செய்ய முயற்சிக்கிறான். இங்கே கோதுமையும் களைகளும் ஒரே நேரத்தில் ஒன்றாக வளர்ந்து கொண்டிருக்கின்றன. இது உலகம் முழுவதும் நடக்கிறது. நிலம் என்பது உலகம் என்று இயேசு தெளிவாக கூறுகிறார். நல்ல விதை என்பது ராஜ்யத்தின் மக்களை குறிக்கிறது. களைகள் என்பவைகள் பொல்லாதவனின் மக்களை குறிக்கிறது. களைகளை விதைக்கும் எதிரிதான் சாத்தான். அதை பற்றி 38வது 39வது வசனங்களை பார்க்கிறோம். அதன் பின்பு அறுவடை என்பது இந்த யுகத்தின் முடிவை குறிக்கிறது. அறுவடையை செய்பவர்கள் தேவ தூதர்கள். யுகத்தின் முடிவில் 41வது வசனத்தில் கூறப்பட்டுள்ளபடி மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்திலிருந்து புறப்பட்டு வந்து தீமையையும் தீமை செய்கிற அனைவரையும் புறம்பே தள்ளி போடுவார்கள். பின்பு அவர்கள் அக்கினி சூளையிலே எரியப்படுவார்கள். அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். ஆகையால் கேட்க காதுள்ளவன் கேட்கட்டும் என்று இயேசு சொல்லுகிறார். இதிலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், தேவன் பொறுமை உள்ளவர். இந்த இரண்டு எதிர் சக்திகளும் தொடர்ந்து ஒன்றோடொன்று போரிட்டு கொண்டு ஒரே நேரத்தில் செயல்படுகின்ற ஒரு உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது நமக்கு அநேக நேரம் விரக்தியையும் சிரமத்தையும் தரக்கூடும். நாம் வாழும் பழகும் இந்த உலகில் தீயவனின் கிரியைகள் முற்றிலும் நீக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு மட்டும் சொந்தமான மக்கள் இருந்தால் நல்லது என்று நாங்கள் விரும்புவது உண்டு. நம் மத்தியிலும் நம்மை சுற்றிலும் வாழும் இந்த தீய சந்ததி அல்லது கலைகளை நாம் சமாளிக்க பெரிதாக விருப்பம் இல்லாமல் இருக்கிறோம். இந்த உலகின் யதார்த்தம் என்னவென்றால், தேவன் செயல்படும் ஒரு உலகில் தான் நாம் வாழ்கிறோம். அதே நேரத்தில் எதிரியும் செயல்படுகிறான். அவனுக்கும் நமக்கும் இடையே ஒன்றும் கிடையாது. ஏனென்றால் எதிரி நம்மை சுற்றி நடும் கலைகள் அனைத்தையும் இந்த முழு பூமியிலிருந்தோ அல்லது நம்முடைய வாழ்க்கையிலிருந்தோ ஒரேடியாக அகற்றிவிட முடியாது. அதற்கு பதிலாக நாம் பொறுமையுடன் இருக்க வேண்டும், சகித்து கொள்ள வேண்டும். மேலும் அந்த கலைகள் அவற்றின் நோக்கத்தை நிறைவேற்ற நாம் அனுமதிக்க வேண்டும். அந்த நோக்கம் நம்மை இயேசுவை போல மாற்றுவதற்காக நமது குணநலன்களை வளர்ப்பதே அதனுடைய நோக்கமாக இருக்கிறது. அதுதான் உண்மையில் நம்முடைய வாழ்க்கையை பற்றிய தேவனுடைய நோக்கம். எல்லா தீமைகளையும் அக்கிரமங்களையும் இருளின் ராஜ்யத்தை சேர்ந்தவர்களையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று அவரை நம்ப கற்றுக்கொள்வதே அவர் விரும்புகிற காரியமாக இருக்கிறது. அவர் சரியான நேரத்தில் சரியான வழிகளில் அவர்களை பிடிப்பார், நியாயம் தீர்ப்பார். இந்த உலகத்தின் முடிவானது அப்படியாகத்தான் இருக்கும். இந்த உலகத்தின் முடிவுக்கு முன்பாக மக்கள் இங்கே இருளில் இருப்பதால் அவர்கள் செய்யும் கிரியைகளுக்கு சரியான விளைவுகளை அவர்கள் இங்கே அனுபவிக்க வேண்டியிருக்கும். அந்த விதத்தில் கூட ஒரு குறிப்பிட்ட அளவிலான நியாய தீர்ப்புக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால்
இறுதி நியாய தீர்ப்பானது உலகத்தின் முடிவுக்காகவே ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது. நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த செயல்முறையுடன் பொறுமையாக இருந்து உலகத்தின் முடிவை நாம் அடையும் வரை காத்திருக்க வேண்டும். அப்போதுதான் உண்மையாகவே பரலோக ராஜ்யமானது நிலைநாட்டப்படும். எனவே தேவனை தொடர்ந்து நம்புவதற்கும் பொறுமையில் தொடர்ந்து வளர்வதற்கும் அந்த 2 ராஜ்யங்களின் செயல்பாட்டின் யதார்த்தங்களை கவனிப்பாய் அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் வழிகளிலும் தேவ ராஜ்யத்தின் கலாச்சாரத்திலும் சட்டங்களிலும் நடக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவன் நமக்கு சுய விருப்பத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் ஜீவனுக்கு வழிநடத்தும் பாதையை தேர்ந்தெடுப்பதா அல்லது அழிவுக்கு வழிநடத்தும் பாதையை தேர்ந்தெடுப்பதா என்ற தெரிவை அவர் நம் கைகளில் விட்டுவிட்டிருக்கிறார். உண்மையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான தெரிவு இந்த 2 தெரிவுகளில் ஒன்றாக காணப்படுகிறது. நீங்கள் ஜீவனின் பாதையை தேர்ந்தெடுத்து இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் தொடர்ந்து சகிப்புத்தன்மையோடு வாழ தேவ கிருபை கிடைக்கும்படியாக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் இந்த செய்திக்கூடாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன். வந்திடே வந்திடே வெறும் கையாய் சமூகம் வந்திடே 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 வெறும் கையாய் சமூகம் வந்திடே நாடி தேடி
பொக்கிஷம் சேர்க்க பாதாளத்தில் கொள்ளையடிப்பேன். பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்க்க பாதாளத்தில் கொள்ளையடிப்பேன். பரமனே உமக்கென வாழ்ந்திடுவேன். பரலோக தேவனுக்காயாள் சேர்ப்பேன். பரமனே உமக்கென வாழ்ந்திடுவேன். பரலோக தேவனுக்காயாள் சேர்ப்பேன். வந்திடேன் வந்திடேன் வெறும் கையாய் சமூகம் வந்திடேன். வந்திடேன் வந்திடேன் வெறும் கையாய் சமூகம் வந்திடேன். வெறும் கையாய் சமூகம் வந்திடேன். வந்திடேன் வெறும் கையாய் சமூகம் வந்திடேன். நாடி தேடி தினம் ஓடிடுவேன். நாதன் இயேசு அன்பை விதைத்திடுவேன். நாடி தேடி தினம் ஓடிடுவேன். நாதன் இயேசு அன்பை விதைத்திடுவேன். தேசம் எல்லை எங்கும் சென்றிடுவேன். நேசர் வருகையை உரைத்திடுவேன். தேசம் எல்லை எங்கும் சென்றிடுவேன். நேசர் வருகையை உரைத்திடுவேன். வந்திடேன் வந்திடேன் வெறும் கையாய் சமூகம் வந்திடேன். சோஸ்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, மற்ற நேரங்களுக்கு உதவி செய்தே நன்றி ஆண்டவரே. ஆவியானவரை நெருக்கருகை செய்தபடியால் நன்றி ஆண்டவரே. தொடக்கத்தில் முடியும் பரியந்தம் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்த தெய்வம் ஆண்டவரே. அப்பா, வந்தவர்கள் வெறுமனமே செல்லாத படிக்கு தகப்பனே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. தேவரீர் நீர் எங்கள் ஒவ்வொரு பேரை விசாரித்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, உமக்கு எல்லா மகிமையும் கனமும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இரட்டிப்பான நன்மையினால் வந்தவர்கள் ஒவ்வொரு பேரை நீர் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம் சுவாமி. தேவரீரும் வல்லமின் கரங்களிலே ஆண்டவரே இந்த ஆராதனை முற்று முழுதுமாக ஒப்பு கொடுத்தோம் ஆண்டவரே. அப்படியாக நீர் கிரியை செய்து ஆசீர்வதித்தீர். அதற்காக உங்களுக்கு கோடி நன்றி மகிமையை செலுத்துகிறோம். எல்லா கனமும் மகிமையும் ஒருவருக்கு இயேசுவின் நாமத்தை கொண்டு செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் தேவனுடைய மகா அன்பினாலும் பரிசுத்தாவி ஐக்கியத்தினாலும் சமாதானத்தினாலும் இன்றும் என்றும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.